அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய நிலையில் 1ஆம் தேதியில் இருந்து அடுத்த 15 நாட்களில் பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்க பெற போகிறது. தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே உடனுக்குடன் வெற்றியாக வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. ஆரோக்கியம் ரீதியாக மேன்மையாகவே இருப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பிய சலுகைகள் கிடைக்க பெறறதுனால மிகவும் உற்சாகமாகவே காணப்படுவீங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் கல்வி தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே போல் உத்தியோகம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்க பெறுவீங்க. அதே போல் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய பட்சத்தில் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதன் மூலமாக சில சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். சக பணியாளர்கள் மத்தியில் நல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறதுனால பணியிட சூழல் ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்துவதோடு தங்களுக்கு அதன் மூலமாக அனுகூல பலன்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய நட்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. நட்பின் காரணமாக தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேண்டிய உதவிகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். நட்பின் வட்டாரம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழிலில் ரெட்டிப்பு லாபம் பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. இருப்பினும் உங்களுடைய உழைப்பிற்கான பலன் இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கிறதுனால ரெட்டிப்பு லாபமும் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது. கிரகங்களினுடைய சஞ்சாரம் தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம். எதிர்பாராத வகையில் இருந்து எதிர்பாராத இடத்துல இருந்து தங்களுக்கு பண வருவாய் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது குழந்தைகளிடமிருந்து தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை பெற விரும்புகிறவங்க இந்த விஷயத்தில் சில நல்ல செய்திகளையும் பெறுவாங்க. அதே சமயம் அதிர்ஷ்டம் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது. எந்த தடை இருக்கக்கூடிய வேலையும் மீண்டு தொடங்குவீங்க. அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்த பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்க வருகிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித
தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நோகடிக்க கூடாது அப்படின்ற கருத்தில் நீங்கள் உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்தில் உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டிய கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறுங்க. சிறப்பாக படித்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வீண் அலைச்சல் கொஞ்சமாக குறைஞ்சிடுங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி தேவையற்ற மனக்கவலைகளும் இந்த நேரத்தில் உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்குங்க. நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே அப்படின்ற கவலை உண்டாகவும் செய்யலாம். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் நீங்கள் ரொம்பவும் வந்து பலவீனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கோபமான பேச்சு, டென்ஷன் இவை எல்லாமே சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். சகோதரர் வழியில் நன்மைகளும் உண்டாகலாம். மனதில் துணிச்சலும் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பணியாளர்கள் மூலமாக நன்மை கிடைக்க பெறுவாங்க. லாபம் அதிகரிக்க செய்யும். எதிர்பார்த்த நிதி உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிப்பாங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சங்கடங்கள் தீரும். பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலையும் விளக்க ஆரம்பிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்க முற்படுவீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் அப்படிங்கிறதுல மன உறுதி காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. மனக்குழப்பம் நீங்கி படிப்புல கவனத்தையும் செலுத்துவீங்க. தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலமா நன்மையே இருக்குங்க. பணவரத்து திருப்தி தர வகையில இருக்க பெறலாம். தேவையான உதவி கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உண்டாகலாம். விளையாட்டு போட்டிகளில் திறமை வெளிப்படும். இந்த காலத்தில் பணவரத்து சீராகத்தான் இருக்கும். வேலைபளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியும் இருக்கலாம். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி, உடல் சோர்வும் உண்டாகலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகளும் வரலாம். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்களும் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது கொஞ்சம் கவனமா தொழிலாளர்கள் இருக்க வேண்டியது நல்லதுங்க. அதே சமயம் இந்த நேரத்தில் திடீர் கோபம் உண்டானாலும் எப்படியோ சமாளித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியம் உடனே முடியலை அப்படின்ற டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படலாம். வீண் பழி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதுலையுமே கவனமா இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை இருக்கிறது அவசியம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க வீண் அலைச்சல், வாடிக்கையாளர்களுடன் வாக்குவாதம் போன்றவை உண்டாகலாம். பழைய பாக்கி வசூல் ஆகிறதுல தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும். குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம், பிள்ளைகளின் செயல்களால மன வருத்தம் போன்றவையும் உருவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனமாக பாதுகாக்கிறது நல்லது. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு எப்படி பாடங்களை படித்து முடிப்பது அப்படின்ற டென்ஷன் உண்டாகலாம். காரிய தடை தாமதமும் ஏற்படலாம்.